வணக்கம். சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே திலீபனோட வீட்டில் பிரச்சனை பண்ணதுக்கு காரணமே இந்த ரோகிணியும் சிட்டியும் தான் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு தெரிய வந்துடுது. தெரிய வந்தோடனே ஸ்டேஷனில் கொண்டு உள்ளே வச்சிடுறாங்க. எப்படியாவது ரோகிணியை வெளியெடுக்கணுமே அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைக்காரு. அப்போ கடையில் போய் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணியை ஒரு கதையில் உள்ளே கொண்டு போயிட்டாங்க, எப்படி வெளியே கொண்டு வரதுனே தெரில அப்படிங்கும்போது, அண்ணே இப்போ எல்லாருமே பணம் கொடுத்தா உடனே வெளியே விட போகிறாங்கண்ணே அப்படிங்கும்போது, அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, பணம் கொடுத்தா யாரும் வெளியே விட மாட்டாங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. புதுசாக வேலை சேர்த்தாங்கள அந்த ஜோடியில் அந்த பொம்பளையால் சொல்லுது. சொன்னோன்னா அப்படியாம்மா பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே 10,000 கொடுத்தாலே சரிம்பாங்க, நீங்கள் ஒரு 50,000 கொடுங்கண்ணே, உடனே அக்கா வெளியே விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஊரில் கூட ஒரு கதைக்கு இப்படி விட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 50,000 எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் உங்களுக்கு தேவை 50,000 தானே, பிடிங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ரோகிணியை வெளியிடணுன்னா 50,000 கொடுத்தா போதுமாமே, வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. யோ என்ன நீ யார் நினச்ச அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் என்ன பற்றி தெரியல உங்களுக்கு, நான் பெரிய ஃபர்னிச்சர் கடை ஓனர் சார், நான் இந்த ஏரியாவிலே பெரிய பிஸ்னஸ்மேன், நாளைக்கு நான் பெரிய மல்டி மில்லியனர் ஆக போகிறேன், அன்றைக்கி நீங்கள் கூட எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படிங்கும்போது, முதல்ல நீ எந்தி அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சார், எனக்கு மரியாதை கொடுக்க போகிறீங்களா அப்படிங்க. ஆமாம் மரியாதை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பலார்னு வாங்குதாங்க. உடனே என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்க தானே வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் உன்ட்ட கேட்டேனா அப்படிங்கிறாங்க. கேட்கல சார், பணம் கொடுத்தா விட்ருவீங்களாமே அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வேலை பார்க்காங்க புதுசாக, அவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக ஓடிரு, தேவையில்லாமல் இங்கே பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் நீங்கள், என் வீட்டம்மா பெருசாக என்ன சார் பண்ணிட்டாங்க, ஒவ்வொருத்தங்களும் என்னெல்லாமோ பண்ணுதாங்க அப்படிங்கும்போது, உன் வீட்டம்மாலையும் அந்த சிட்டியாலையும் பாதித்தவங்க முடியாமல் கிடக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அவன் வீட்டம்மா வெளியே வர முடியாது அப்படிங்கும்போது, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, என் வீட்டம்மா மலேசியாவிலேருந்து வந்தாள். என்னது மலேசியாவிலேருந்து வந்தாளா அப்படின்னா ரோகிணி முழிக்க ஆரம்பிக்க. மனோஜ் அதை சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்லாதங்கிற அப்படிங்கும்போது, உண்மையிலே உங்கள் வீட்டம்மா மலேசியாவிலேருந்து வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அங்கே தான் வந்தாங்கன்னா அவங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க, நான் விட்ருதேன் அப்படிங்கிறாரு. சரி ரைட்டு, அதை கொண்டு வந்தால் விட்ருவீங்களா அப்படின்னு சொல்லி அவசரமாக நேராக எங்கள் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாரு. அங்கே ரோகிணி தன்னை பற்றியான ஆதாரத்தை வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுடைய அடையாள அட்டை எல்லாம் வச்சுருக்காங்க. அதை எடுத்துக்கொண்டு நேராக சர்க்காரில் கொடுக்க போகணுன்னு சொல்லி அந்த அதிகாரிட்ட கொண்டு கொடுக்காங்க. பார்த்துட்டு, என்னையா நீ நம்ம மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன், இது ஏதோ குமரிப்பாளையம் அட்ரஸை போட்டுருக்கு அப்படிங்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, குமரிப்பாளையம் அட்ரஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்காங்க. என்ன ரோகிணி குமரிப்பாளையம் அட்ரஸில் இருக்குது, அதுவும் உன் பேர் கல்யாணின்னு இருக்குது அப்படிங்கும்போது, மனோஜ் அது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பேர் எதுவும் மாற்றி வச்சுருக்கியா அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் உண்மையிலே மலேசியாவிலேருந்து தான் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. அது சார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏமாற்றிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு அப்போ தான் தெரிய வருது, ரோகிணி கிடையாது இது கல்யாணின்னு சொல்லிட்டு. என்ன ரோகிணி இவ்வளோ மறைச்சிருக்க, பேர் கூட உண்மை கிடையாதா, இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. இங்கே விஜயா நிற்காங்க. அம்மா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், இந்த ரோகிணிக்கு உனக்கு என்னடா சம்மந்தம், அவள் தான் உள்ளே போயிட்டாளா, அவளுக்கு உனக்கு தான் சம்மந்தம் இல்லையா, அவளை தேடி எதுக்கு வந்த அப்படிங்கும்போது, இங்கே பார்க்குறாங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. நீங்கள் யாரியா அப்படிங்கிறாங்க. சார் இந்த மனோஜ் மேலே நாங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் ஒரு 6 பேர்கிட்ட சப்டீலர் தாரேன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா எங்ககிட்ட பல லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, எங்களை சப்டீலரும் ஆக்கலை, பணத்தையும் திருப்பி தரல சார், இவர்கிட்ட எங்கள் பணத்தை வாங்கித்தாங்க அப்படிங்கும்போது, என்னையா மனோஜ் நீ உன் வீட்டுக்காரியை வெளியிடுறதுக்கு என்கிட்ட பணம் கொண்டு வந்த, இப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கும்போது, சார் நான் கொடுத்துட்றேன் சார், கொஞ்சம் டைம் வேணும் சார் அப்படிங்கிறாங்க. சார் இவனெல்லாம் நம்ப முடியாது சார், கிட்டத்தட்ட நாங்கள் 6 மாதத்துக்கு மேலே கொடுத்துட்டோம், 10 ரூபா கூட தரலை, மாதம் நல்ல பணம் வருது சார் இவனுக்கு எப்படி வருது அப்படிங்கும்போது, சார் ஒரு பெரிய டிவி கம்பெனியோடைய டீலர் சார் இவன், மாதம் அந்த மனோஜுக்கு ஏகப்பட்ட பணம் வருது, அதெல்லாம் என்ன தான் பண்ணுறானே தெரில அப்படிங்கும்போது, விஜயா டேய் மனோஜ் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்க ஏதோ பணாத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வேறு அப்படின்ட்டு இருக்கும்போது, இது மனோஜ் நீங்கள் போய் உள்ளே இருங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி கூடயே உள்ளே வச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது சார், அந்த வீட்டம்மாவும் சேர்ந்தான் சார் நிறைய விஷயத்தில் பண்ணியிருக்கு, அதனால் அவங்களையும் விடாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது விஜய் அழுதுகிட்டே வீட்டில் போய் சொல்லுதாங்க, ஏங்க மனோஜையும் உள்ளே வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, என்ன சொல்லுத, ரோகிணி தான் கூட்டி போனாங்க, ரோகிணியை வெளியெடுக்கிறதுக்குள்ளே வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜை முதல்ல வெளியெடுக்க பார்க்கணும் அப்படிங்கும்போது, என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, ஏங்க ரோகிணியை வெளியே கொண்டு வரதுக்கு இவன் பணம் கொடுத்துருப்பான் போல், அது போக அதை எப்படி கொடுக்கலாம் வைக்கலான்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது,
இவங்ககிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாருமே மனோஜ் உள்ளே தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் வெளியே வரக்கூடாது, எங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது? மனோஜ் அவங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துருக்கணும்ல. நானும் லாபம் வரக்கூடிய பணத்தை அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சேன். அதையாவது கொடுக்கன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டான். பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கும்போது பாம்பே சந்தோஷ் சார்கிட்ட கால் பண்ணி பேசணும்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறாங்க. சார், நான் வந்து மனோஜோட அப்பா அப்படிங்கிறாங்க. தெரியுங்கய்யா, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு மாதம் பணம் கொடுக்கீங்களையா அப்படிங்கும்போது, கரெக்டாக கொடுத்துருவேனாச்சு, 1ஆந்தேதி கரெக்டாக பணம் அவருக்கு அக்கௌண்ட்லேயே நான் போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எவ்வளோயா போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, இது வரைக்கும் 86 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால், என்ன சார் 86 லட்சம் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார், ஒரு 6 மாதத்துலேயே நான் 86 லட்ச ரூபா போட்டிருக்கிறேன், நீங்கள் மனோஜ்கிட்ட கேட்டுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு சரியான கோபமாயிருது. விஜயா, 86 லட்ச ரூபா அவன் அக்கௌண்ட்டில் 6 மாதத்தில் போட்டிருக்காங்க. இந்த 6 மாதத்தில் அவன் கடனில் இருந்திருக்கான். இந்த பணத்தை கொடுக்காம அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கும்போது, ஏங்க மனோஜ் ஏதாவது நல்ல காரியத்தை தான் பண்ணியிருப்பான், பிஸ்னஸுக்கு தாங்க இது பண்ணியிருப்பான் அப்படிங்கும்போது, விஜயா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கடையினுடைய வரவு செலவு 3 மாதமாக நான் பார்க்கேன். அந்த பணத்தில் எந்த வகையிலும் அவன் காட்டலை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கும்போது, ஏங்க 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளைங்க அப்படிங்கும்போது, விஜயா முத்தை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டி போகும்போது அப்போ உனக்கு பிள்ளையா தெரியலையா? அப்போ நீ இதை பற்றி எதுவுமே பேசலை, முத்தை பற்றி தான் குறை பேசிகிட்டு இருந்தான். அவன் அப்படி பண்ணியிருப்பான், வச்சுருப்பான், போயிருப்பான், வந்திருப்பான்னு. இப்போ மனோஜ் கொண்டுனோடனே பயங்கரமாக உனக்கு வந்து பாசம் பொங்கிக்கிட்டு வருது அப்படிங்கும்போது, ஏங்க மனோஜும் முத்து ஒன்றாங்க. மனோஜ் எவ்வளோ படிச்சிருக்கான், எவ்வளோ ஒரு நல்ல பையனாக இருந்தான் அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ எல்லோரும் நம்ம பிள்ளைய, அதை மட்டும் முதல்ல நினச்சிக்கா. உன்ன மாதிரி வந்து மனோஜ் தான் பெருசு, ரவி தான் பெருசுன்னு நினைக்க மாட்டேன். எனக்கு 3 பிள்ளைகள் ஒன்று தான் அப்படின்ட்டு, முத்து அது என்னென்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா, நான் எனக்கு தெரிஞ்ச வைக்கல வச்சு பார்க்கன்னு சொல்லி அவரை போய் பார்க்காங்க. அவரை ஸ்டேஷனை கூட்டி போகும்போது, தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் மைனி வந்து ஏகப்பட்ட வேறு ஏமாற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ஏதோ பேங்க்லேயும் பணம் வாங்கியிருந்தாங்களா, லோன் ஏதோ எடுத்துருந்தாங்களாம், அதையும் கட்டலையா. அப்படி கட்டலைங்கும் போது அவங்களும் வந்து எங்களுக்கு பணத்தை வாங்கி தாங்க கொடுத்துருக்காங்க. அதுபோக இவங்களால் ஏமாந்தவங்க அந்த சப்டீலர் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதுபோக உங்கள் அண்ணாச்சி வந்து ரோகிணியை வெளியிடறதுக்கு நான் பிடிங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு விடுங்க, நீங்களாம் அப்படி தானேன்னு பேசியிருக்காங்க. அதையும் பெரிய பிரச்சனையாக கொண்டு வராங்க அப்படிங்கும்போது, சார் அப்போ இவங்களை எப்படி சார் வெளில கொண்டு வரது அப்படிங்கும்போது, இப்போ முதல்ல அவங்ககிட்ட போய் பேசுங்க, யார்கிட்ட, அந்த தீபன் வீட்டில் போய் பேசுங்க, பேசி சரி பண்ண பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அங்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கவங்க, தம்பி உன்னைய ஒரு சகோதரா சொல்லிட்டோம், உங்கள் பேரை சொன்னோன்னே எங்களுக்கு கோவம் வந்துருச்சு தம்பி, ஆனால் நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ வந்து உங்களால் வந்து தான் ஒரு உதவி பண்ண முடியும் அப்படிங்கும்போது, என்ன உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டில் உள்ளவங்க 2 பேர் உள்ளே இருக்காங்க, முதல்ல நீங்கள் கொடுத்ததுனால தான் அவங்க உள்ளே இருக்காங்க, மற்றதெல்லாம் சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படிங்கும்போது, தம்பி ஆஸ்பத்திரியிலேருந்து 3 நாளைக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க, வழியே அங்கே தான் இருக்கணும், அதனால் லாய்க்கப்படாது என்ன. இப்போ கூட அருணுன்னு சொல்லி ஒரு ஆள் வந்துட்டு போகிறாரு, நீங்கள் விட்டுறாதீங்க, அந்த முத்து தான் வெளியே விடுறது மாதிரி ஆகிப்போச்சு, அவங்க குடும்பத்தில் யாருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறது. அருண் இப்படி சொல்லிட்டு போனானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ தான் வந்தார், அவர் பேர் அருணா, அவர் யாருன்னே உங்களுக்கு சொந்தக்காரர் தான், உங்களுக்கு உங்களை உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து பேசினார். எங்களுக்கும் அந்த நேரத்தில் உங்கள் மேலே கோவம் இருந்துச்சு, சரி ரைட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம், எங்களுக்கு ஆளுக்கு 10,000 தந்துக்கிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. உங்கள் 5 பேருக்கும் வந்திருக்காரு அம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாட்ட போகிறாரு. மீனா, அருண் தேவையில்லாத வேலை பார்க்குறான் அப்படிங்கும்போது, என்னங்க எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வெளியே வர்றதுக்கு அவர் வந்து எவ்வளோ பாடுபட்டார் தெரியுமா அப்படிங்காம, நல்லா பாடுபட்டான், என்னைய உள்ளே வைங்க, வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கும்போது, இல்லைங்க அது சொல்லவே மாட்டார், உங்களுக்கு அவரை பிடிக்கல அதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, மீனா நீ நம்பலை வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க. அந்த 5 பேருமே ஆமாங்க இந்த மாதிரி அருண் சார் வந்தார், இப்படி சொன்னார்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒன்றும் ஓடலை. என்னங்க இப்படி இருக்காரு அப்படிங்கும்போது, மீனா நீ என்னையும் நம்ப வேண்டாம், இவங்களும் நம்பதே நம்பலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க சீதாவோட நிலைமை என்னங்க அப்படிங்கிறாங்க. தெரில மீனா, நான் முதல்ல சொன்னேன் அவன் மாறவே மாட்டான்னு, நீங்கள் கேட்கல அப்படிங்கும்போது, ஏங்க இப்போ அதெல்லாம் விடுங்க, இப்போ உங்கள் அண்ணனையும் மைனியும் வெளியே கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, ரோகிணி வந்து பல வேலை பார்த்துருக்காங்க, சிட்டி 2-3 கதையில் வந்து இந்த அம்மாவுக்கு எனக்கும் தொழில் ரீதியாக பழக்கம் உண்டுன்னு சொல்லிட்டான், அதனால் அது ஏகப்பட்ட கதையில் போகுது, மனோஜ் இப்போதைக்கு வழி எடுக்கிறதுக்குள்ள வழியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க.
உடனே இல்லைங்க இந்த 2மே வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் நடந்தது சொல்லுதாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இதுக்கு இருக்க ஒரே வழி இதான்டா முத்து அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. கடையை பேசாமல் விற்றுடலாம், விற்றுட்டு கடன்காரங்களுக்கும் செட்டில் பண்ணிடலாம். இந்த ரதி குடும்பத்துலேயும் தீவன் குடும்பத்துக்கும் நம்மளால் ஏண்டதை கொடுத்து இதை சரி பண்ணிடலாம், வேறு வழி கிடையாது. அப்போ தான் அவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சேர்த்தாம்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க கடையை வைக்காமல் எதுவுமே செய்ய முடியாதா அப்படிங்கும்போது விஜயா, டவார்னு நம்மகிட்ட 40 லட்ச ரூபா பணம் இல்லை, கடன்காரங்களுக்கே 30 லட்ச ரூபா போயிடும், பிறகு இந்த ரதி குடும்பத்துக்கு கொடுக்கணும், அதுபோக இவங்களை வெளியே கொண்டு வந்து வக்கீல் பிடிக்கும், அவங்களுக்கு என்னத்தையும் கொடுக்கணும் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒரு வழி தெரில. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீலோட போகிறாங்க. போய் இந்த பேப்பரில் ஒரு எழுது அப்படிங்கிறாங்க மனோஜை. எதுக்குடா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ வெளியே வரணும் எழுதுட்டா அப்படிங்கும்போது மனோஜ் தான் எப்போவுமே வந்து எதையுமே படித்து பார்க்க மாட்டார், தான் வந்து பெரிய படிப்பாளி மாதிரி தானே காமிப்பார். அவர் இந்த கடையை நான் வந்து இந்த நாளைக்கு எழுதி கொடுக்கணுன்னு சொல்லி எழுதின பேப்பரை படிக்காமல் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாரு. அந்த பேப்பரை கொண்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து 40 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு கடன்காரங்களுக்கு எல்லாம் சேர்த்து 30 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு 10 லட்ச ரூபா இருக்குது. நேராக ரதி வீட்டில் போய் ஒரு 5 லட்ச ரூபாயாக கொடுக்காங்க. கொடுத்துட்டு சரிங்க உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், அந்த பேப்பரை மட்டும் திருப்பி வாங்கிடுங்க அப்படின்னா ஸ்டேஷனில் போய் அவங்க திருப்பி வாங்கிடுறாங்க. இங்கே ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா இன்னும் பேங்க்கில் இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஷன்லையும் சொல்லியிருந்தாங்க, பேங்க் பிரச்சனை முடிஞ்சால் தான் உங்களோட முடியும் அப்படின்ட்டு. மீதி 5 லட்சத்தோட அண்ணாமலை வந்து பேங்க்கு போகிறாரு. பிடிங்க, பேங்க்கில் 4 லட்ச ரூபா ரோஹிணி வாங்கியிருக்கா, 1 லட்ச ரூபா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்காங்க, வேறு வழி கிடையாது அப்படின்னோடனே சரியா அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க கொடுத்த பேப்பரை ரிலீஃப் ஆகிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனோன்னா விஜயாவுக்கு சரியான கோபம் ஆகுது. மனோஜுக்கு அப்போ கூட கடையை விற்று தான் இவ்வளோத்தையும் செட்டில் பண்ணியிருக்காங்கன்னு ரோஹிணிக்கும் தெரியல, மனோஜுக்கும் தெரியல. எப்பா நம்ம இன்னும் கடை வச்சு இது பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா இன்றைக்கி நான் கடைக்கு போகல, நாளிலேருந்து போக போகிறேன் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, எந்த கடைக்கு போக போகிற அப்படிங்கும்போது, ஏம்மா என் கடைக்கு தான் அப்படிங்கிறாங்க. உன் கடையை தான் விற்றாச்சு அப்படிங்கும்போது, என் கடையை எப்படி விற்க முடியும், கடை என் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டே உன் கடையை விற்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நீ தானடா கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படிங்கும்போது, நான் கடை போட்டு கொடுத்தேன் அப்படிங்கும்போது, என் வக்கீலோட வந்து நான் கையெழுத்தாங்களே அது தான் நான் கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கும்போது, நான் அதை பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறேன். அதானே என்னைக்கு பார்த்தா உன் பிரச்சனை முடிக்கிறதுக்கு உன் கடையை விற்று இது பண்ணியாச்சு, நீ அப்பாவுக்கு தர வேண்டியதோ எங்களுக்கு தர வேண்டியதோ தர வேண்டாம், இன்னமும் படிப்பு தகுந்த வேலை ஏதோ ஒரு வேலையை பார்த்து காலத்தை கழிக்க வழியை பாரு அப்படிங்கிறாங்க. எப்பா யாரை கேட்டு அந்த முத்து தான் வச்சான் போனான் அப்படிங்கும்போது, நான் தான்டா அந்த யோசனையை சொன்னேன், வேறு வழியே தெரில, திடீர்னு இப்படி பண்ணதுக்கு வேறு என்ன செய்ய முடியும், ரோகிணி வாங்கின கடன்லேருந்து எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கோவம் வருது. ஏங்க இந்த ரோகிணி வாங்கின கடனை எப்படிங்க கொடுக்க முடியும், நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்ன கேட்காம அப்படி அப்படிங்கிறாங்க. விஜயா எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சு அப்படிங்கும்போது மனோஜ் ஆரம்பிக்காரு, எப்பா இனிமே தான்ப்பா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த ரோகிணியை யாருன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி திருத்துன்னு முழிக்காங்க. மனோஜ் இதை மறந்துடுவார் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா மறுபடியும் நினைவு வைக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் வந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த ஆதாரத்தில் கல்யாணி இருந்துச்சுப்பா பேர் அப்படிங்கும்போது, கிறிஷோட அம்மா பேரும் கல்யாணி தானே அப்படின்னு சொல்லி மீனா முழிக்காங்க. உடனே ஏங்க கிறிஷோட அம்மா பேரும் கல்யாணி தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி முழிக்காங்க. ஆகா நம்ம மாட்டிட்டோம் போலையே, எண்டு கட்டத்துக்கு வந்துட்டோம் போலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஷ் உங்கள் அம்மா பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பேர் அப்படின்னு சொல்லி கல்யாணியை பார்த்து இது பண்ணுதாங்க. உடனே சொல்கிறா அப்படிங்க, கல்யாணி தான் அப்படிங்கிறாங்க. எந்த கல்யாணி அப்படிங்கிறாங்க. இந்த கல்யாணி தான் அப்படின்னு சொல்லி ரோகிணியை காமிச்சிடுறாங்க. ரோகிணி அவனோட அம்மாவாணி அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. மனோஜ் இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது, நான் பெருசாக எதுவும் தப்பு பண்ணிடல, உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து சிட்டியை வச்சு அனுப்பி அவங்கள்ட்ட வந்து பணம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன், அது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, நான் என்ன கேட்டேன் நீ என்ன பதில் சொல்லிகிட்டு இருக்க, இந்த கிறிஸுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், கிறிஸ் சொல்லுது உண்மையா அப்படிங்கும்போது, ஆமாம் மனோஜ் நான் உங்களை விரும்பினேன், அதனால் இந்த பொய்யை சொல்ல வேண்டியதாக போச்சு, மற்றபடி வேறு என்ன தப்பு பண்ணிட்டேன், உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன், உங்கள் அம்மாவுக்கு மாதம் 5000 ரூபா செலவு கொடுத்துருக்கேன், அதுபோக உங்கள் அம்மா நான் உழைக்கிற காசை போட வாங்கி வச்சுருக்காங்க, நான் சொல்லப்போனால் நான் கிறிஸையும் எங்கள் அம்மாவையும் தான் ஒழுங்காக பார்த்துக்கல, டேய் கிறிஷ் இதாண்டா நம்ம வீடு, இதாண்டா அவங்க அப்பா, இவங்க தாண்டா அவன் சொந்த பந்தம் வாடா அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே முத்துக்கு மீனாவுக்கு ஒன்றும் உடலை. அண்ணாமலைக்கு ரொம்ப ஷாக்கு, என்னடா இது இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விஜயா ஆரண்டு போய் சேரில் உட்காந்துருக்காங்க. ஏங்க இந்த ரோகிணி இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது விஜயா,
ரோகிணியே இல்லை, கல்யாணி தான். அவள் ரோகிணியாக மாறியிருக்கா. காரணம் நீ தான். பணக்கார மருமக வந்தால் தான் நான் மனோஜ் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிவிட்டு அவன் வாழ்க்கையை மட்டும் வம்பாக்கினது இல்லாமல் எல்லாரோடைய நேரத்தையும் எல்லாத்தையும் சங்கடப்படுத்தியிருக்க நீ தான். அப்படிங்கும்போது நான் என்னங்க பண்ணேன் அப்படிங்கும்போது, நீ ஒழுங்காக விசாரித்து கல்யாணம் முடிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி கடையும் நம்மளை விட்டு போயிருக்காது அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன காரணம்னா, நம்ம கடையை வச்சு தானே பில்டப் பண்ணிகிட்டு இருந்தோம், கடையும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. எப்படியாவது எனக்கு மறுபடியும் கடை வேணுமா அப்படிங்கும்போது, நம்ம என்னடா பண்ண முடியும், 30 லட்சம் 40 லட்சம் உடனே எப்படி புரட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்ன தான் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் பிடிக்கும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. பேசாமல் ஒரு வீடை விற்றுருங்கம்மா, எப்படியும் ஒரு 50 லட்சம் போகும், அந்த 50 லட்சத்தை என்கிட்ட தாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து சிரிக்காரு. ஆமாம்மா, அதை விற்று 50 லட்சத்தை அவன்கிட்ட கொடுங்க, இதையும் காலி பண்ணிவிட்டு ஏம்மா இந்த வீடு இருக்கலாமா, இதையும் விற்று தாங்க அப்படிம்மா, நீங்கள் இதையும் விற்று கொடுங்க, வீடு இல்லாமல் நம்ம எல்லோரும் தெருவில் நிற்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ஒழுங்காக உனக்கு ஏதாவது வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி முத்து எல்லாருமே போயிடுறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் நீ சின்ன பையன் கிடையாது, ரோகிணி உங்களோட வாழறதுக்காக தான் இவ்வளோ பொய்ன்னு சொல்லியிருக்கு, இதை சொல்லிக்கிட்டே வாழ்க்கை எனக்கு வேண்டாம் வைக்க வேண்டான்னுக்கிட்டு இருக்காத. இப்போ உனக்கும் வேலை இல்லை, ரோகிணிக்கும் வேலை இல்லை, 2 பேரும் நல்ல ஒரு வேலையாக தேடுங்க, அது வரைக்கும் வீட்டுக்கு மளிகை சாமான்லேருந்து எல்லாத்துக்குமே நான் கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில. ரூமுக்குள்ளே போனால் ரோகிணிகிட்ட வந்து பேசுறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கல, என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஹாலிலே உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயா என்னடா அதில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கும்போதேம்மா அவள் பாட்டில் நான் வந்து செஞ்சு தான் சரி, இந்த மாதிரி ரூமில் போய் இருக்கா, நான் என்னம்மா பண்ண முடியும், அவள் இருக்க இடத்துல எனக்கு போகிறதுக்கு பிடிக்கலாமா அப்படிங்கும்போது நானும் அதாண்டா சொல்லணும்னு நினச்சேன். நான் ராஜேஸ்வரிட்ட சொல்லியிருக்கேன், ராஜேஸ்வரிக்கு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே பேசாமல் வேலைக்கு போறியா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நாங்கள் போனால் நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, ராஜேஸ்வரி மோவா வந்து கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வேண்டாம்னு வந்து இருக்கா, அவளை நீ நாசுக்காக பேசி இங்கிலீஷ் பேசி சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கா, அவளை கல்யாணம் முடிச்சா நீ ஓஹோன்னு வந்துடுவ அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ நேராக கோயம்புத்தூருக்கு போய் அந்த தான் அந்த கம்பெனி நடத்துது, நீ வேறு நிறைய படிச்சிருக்கியா, நான் எனக்கு வாழ்க்கை இல்லாமல் போச்சுன்ன மாதிரி நீ என் காட்டிக்க, நானும் ராஜேஸ்வரிட்ட எவ்வளோ போய் சொல்லணுமோ அவ்வளோ போய் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. ராஜேஸ்வரிட்ட பேசுகிறாங்க. ராஜேஸ்வரி, என் பையனுக்கும் ரோகிணிக்கும் தீர்ந்து போச்சு, அதனால் அவனுக்கு வெளியூர் போகணுன்னு நினைக்கான், அதனால் கோயம்புத்தூரில் உங்கள் கம்பெனியில் வேலை கிடைக்குமா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக உன் பையனுக்கு வேலை கொடுக்காமையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வேலை கொடுத்துட்றாங்க. மனோஜ் உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கோயம்புத்தூரும் போயிடுறாங்க. இங்கே ரோகிணி மனோஜுக்கு கால் பண்ணி பார்க்காங்க. மனோஜ், நீங்கள் கோயம்புத்தூர் போங்க கூட என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லிட்டு போகல, நீங்கள் எப்போ வரேன்னு சொல்லுங்கள், அப்போ நானும் கிறிஸ்டும் கிளம்பி வரோம் அப்படிங்கும்போது, நீ என்றைக்கு வீட்டை விட்டு போகிறியோ அன்றைக்கி தான் அந்த வீட்டுக்கே வருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் இங்கே வந்ததே எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா ராஜேஸ்வரி, அவங்க மகளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அண்ணாமலை எல்லார்ட்டையும் சொல்லுதாங்க. உடனே விஜயாட்ட கேட்குறாங்க அண்ணாமலை, என்ன நீ மனோஜ் கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவில் தான் அங்கே அனுப்பியிருக்கியா அப்படிங்கும்போது, ஆமாங்க, ராஜேஸ்வரி மகளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவள் ஒன்றுமில்லாத ஆளாக இருந்தாலும் கரெக்டாக இருப்பான்னு பார்த்தேன், இவ்வளோ பொய் சொல்லியிருக்கா, இவ்வளோ பொய் சொல்லணும் கூட வாழணும் அவசியமே இல்லை அப்படிங்கும்போது, விஜயா ரோகிணி பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னால், நீ சொன்ன தப்புக்கெலாம் நான் வந்து பொய்க்கெலாம் நான் வந்து உங்களோட வாழ்ந்துருக்கே கூடாது, வாழ்ந்து 3 பிள்ளைகளையும் பார்த்து வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமையில் ஒன்று நான் உட்காரையும் வச்சுருக்கேன், இப்போ நீ உன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, இது வீடாக இருந்துச்சு, இடமா இருந்துச்சு, அதை நான் கை காசு போட்டு கட்டியிருக்கேன், இவ்வளோத்தையும் நான் மன்னிச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இதை மறந்துடு, ரோகிணி மனோஜுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதோ பொய்யா சொல்லிட்டா நல்லான்ட்டு போட்டோம், அதுபோக அந்த கிறிஸ்டுக்காக நம்ம எல்லாத்தையும் மறக்க தான் செய்யணும், பாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க போயிருக்காங்க, அவங்களாவது பெரியவங்க சொல்லியிருக்கலாம், அவங்களும் சொல்லலை, இப்போ அவங்களும் ஆஸ்பத்திரியில் முடியாமல் இருக்காங்க, அதனால் அவங்ககிட்ட எதுவும் கேட்க முடியாமல் முத்துமீனாகவும் இருக்காங்க, நானும் அப்படி தான் இருக்கேன், அதனால் இதெல்லாம் விட்டுரு, தெரிஞ்சா தெரியாமலோ ரோகிணி கல்யாணின்னு சொல்லி 2 பேரும் நம்மளுக்கு உறவாயிட்டாங்க, அவங்க அம்மாவை நம்ம பார்க்க தான் செய்யணும், நம்ம சம்மந்தி தானே கிளம்பலாம் அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, அவங்களுக்கு நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நம்ம சம்மந்தி பார்க்க வரணும், என் மேலே உனக்கு மறுவாதி இருந்தால் கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. எல்லோரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு, என்ன மீனா முத்து எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் கூட கல்யாணியோட அம்மான்னு கூட நீங்கள் சொல்லலையா, ரோகிணியோட அம்மான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. தம்பி என்னை மன்னிச்சிருங்க, பல முறை சொல்லணும்னு நினச்சேன், என் அம்மாவை கல்யாணி தான் சொல்லக்கூடாது, என் வாழ்க்கை ரொம்ப போயிரும்னு சொன்னேன், சரி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே காலத்தை கடத்திக்கிட்டே வந்தேன், இப்போ தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு வைக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை காலில் விழுறாங்க. மாமா
உங்களுக்கு உடம்பு சரியில்ல. ரோகிணி பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விடுங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என் குடும்பம்லாம் மறந்துட்டு கிறிஷுக்காகவும் உங்களுக்காகவும் தான், வேறு யாருக்காகவும் கிடையாது. அதுபோக ரோகிணிக்கு என்ன ஆனாலும் எங்கள் வீட்டில் தான் இருப்பாப்புல. மனோஜ் வேலை தேடி வெளியூர் போயிருக்காப்புல. என்ன எல்லாம் சரி பண்ணிடுவோம். எங்கள் அம்மா ஒரு வாரத்தில் வருவாங்க. வந்த பிறகு எல்லாத்துக்குமே சரியாயிரும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது, ஏங்க உங்கள் அம்மா எதுக்குங்க வரணும் வீட்டுக்கு? அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா நான் இருக்க வீட்டுக்கு பார்க்க வராமல் மனோஜ் ரோகிணியும் பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிற முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. அப்படிங்கும்போது, இல்லைங்க அவன் கோயம்புத்தூர்லேயே தான் இருப்பான், அங்கேயே வேலை பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி வேறு இடத்த கல்யாணம் முடியுமா அப்படின்னோடனே ரோகிணியோட அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என் மோவா சம்மந்தி 1000 பொய் சொல்லி உங்ககிட்ட வந்திருப்பா, ஏன் முன்னாடி என் மோவளோட புருஷனை வேறு ஆள் கல்யாணம் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் எங்களோட உதவியில் நீ வந்து இருக்கும்போது உனக்கு இவ்வளோ திமிரா? நீ பெரிய கோடீஸ்வரியா, என்ன பண்ணிடுவ வச்சிருவ அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணதுன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் ராஜேஸ்வரி மோனுக்கும் என் மோனுக்கும் கல்யாணம், உன்னால் ஆனதை பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து மீனாவும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிறிஸை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து ரோகிணியோட அம்மா வந்து ரோகிணி கால் பண்ணுறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க? உன் மாமியார் என்கிட்டே சொல்லிட்டு போகுது, ஒரு வாரத்தில் மனோஜுக்கும் ராஜேஸ்வரி மோனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டு நீ வந்து அதே வீட்டில் தான் இருக்கியா? நீ அந்த வாழ்க்கை இழந்துட்டு தான் இருக்க போறியா? இந்த வாழ்க்கைக்கு அதனால் இவ்வளோ பொய்ய சொன்னேன், இப்போ நீ என்ன பண்ண போகிற? அப்படிங்கும்போது, ஏம்மா எனக்கு என்ன பண்ணனே தெரில, எங்கள் வீட்டில் எல்லோரும் சப்போர்ட் பண்ண மாதிரி பேருக்கு இருக்காங்க, ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலம்மா. எங்கள் மாமாவை மட்டும்தான் நம்பலாம், முத்துமீனா கூட நம்ப முடியாது. அப்படிங்கும்போது, வாயை மூடுறி, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, கிறிஷுக்காகவும் எனக்காகவும் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனாலும் உனக்கு ஒன்றுனா என்னால் இருக்கவும் முடியல மாமியார் சொல்லும் போது, நீங்கள் கல்யாணம் பண்ணி பாருங்கள் தெரியும்னு சொல்லி வீம்புக்கு பேசிட்டேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. மனோஜுக்கு மட்டும் வேறு கல்யாணம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உன் நிலமை ரொம்ப சங்கடமாயிருண்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஃபோன் நம்பரை ராஜேஸ்வரி பொண்ணு பேசுகிற மாதிரியே ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு நேராக கோயம்புத்தூருக்கே போயிருந்தாங்க. உடனே மனோஜ் அங்கே வாங்க எங்கே வாங்கன்னு சொல்லி பார்க்கில் போய் நிற்காங்க. அங்கே போய் மனோஜை பலார்னு வாங்குவாங்க. நான் இருக்கும்போது நீ வேறு கல்யாணம் முடிப்பியா? பார்த்துக்கலாம், நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் பாரு என்கிட்ட ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன், நீ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சும் கூட நான் அதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நீ ரோகிணியே கிடையாது, கல்யாணிக்கும் போது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுபோக உனக்கு பழைய வாழ்க்கையை மறைச்சிருக்க, நீ பணக்காரியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றும் இல்லாதவளை வந்து இவ்வளோ மறைச்சிருக்க. அப்படிங்கும்போது, அப்போ நான் பணக்காரியாக இருந்தால் மறைச்சா நீ ஏற்றுருப்பியா மனோஜ்? அப்படி கண்டிப்பாக ஏற்றுருப்பேன், உன்ட்ட தான் பணம் இருக்க, பணம் இருந்தால் தான் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்கன்னு நினச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ்கிட்ட இந்த வார்த்தையை பார்த்தோன்னா ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாயிருது. அப்போ என்னை விரும்பி நீங்கள் கல்யாணம் முடிக்கலையா? அப்படிங்கும்போது, யார் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணா? நீ மலேசியாலே பெரிய பணக்காரின்னே, சரி ஆகிட்டு பணக்காரி சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடித்தேன், வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு சரியான கடுப்பாயிருது. மனோஜ், நானும் வந்து உங்களை விரும்பினதுனால தான் கல்யாணம் முடித்தேன், நீங்கள் நல்ல வசதியான வீட்டில் இருக்கீங்க, உங்களை கல்யாணம் முடிச்சோன்னா அப்படியே எல்லாம் நினச்சி இது பண்ணல. நான் கல்யாணம் முடிக்கும்போது நினச்சி பாருங்கள், உங்களுக்கு வேலை ஏதோ இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வேலையே கிடச்சிச்சு. நீங்கள் அப்போ கூட ஒரு ஹோட்டலில் சப்ளையர் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அது தெரிஞ்சும் கூட சரி என் வீட்டுக்காரர் வேலை பார்க்காருன்ட்டு நான் அசுக்காக போனேன். உங்கள் அப்பா பணம் வந்தபோது கூட நீங்கள் உங்கள் அப்பாட்ட கொடுக்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிப்பேன் நான் சொன்னேன். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஓனருன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க. அந்த கடை போது காரணம் நீங்கள் தான். நான் உள்ளே போனால் நான் அசுக்காக ஏதாவது பண்ணி வெளியே வந்துருப்பேன். என்னையை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்து கடைசியில் நீங்களும் உள்ளே போய் உங்கள் கடையும் போய் எல்லாம் போய் இன்றைக்கி தெருவில் நிற்கிங்க. இதான் நடக்கு. சந்தோஷ் சார் 80 லட்ச ரூபா தரல, அதை என்ன செஞ்சீங்க அப்படிங்கும்போது திருதுன்னு முழிக்காங்க. என்ன செஞ்சீங்க அப்படிங்கும்போது, இல்லை சந்தோஷ் தான் சொன்னால் இந்த பணத்தை ஒரு இடத்துல போட்டோம்னா இதை பல மடங்கு ஆக்கிடலாம் அப்படின்னா நான் போட்டேன், அது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது, மனோஜ் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் பணம் சம்பாதிக்கணும் பெரிய மேட்ரு கிடையாது, நான் எப்படியாவது பண்ணிடுவேன், எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கிளைண்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் கடத்தை வாங்கி எப்படியாவது நான் என்ன செஞ்சிருவேன், ஒரு பார்லர் வச்சுருவேன், உங்களை நல்லா வச்சுப்பேன், நீங்கள் எதுக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்கணும் அப்படிங்கும்போது, நான் வேலை பார்க்க அங்கே வரல, ராஜேஸ்வரி ஆண்டியோட மகளை கல்யாணம் முடிக்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, மனோஜ் உங்களை அவங்க கல்யாணம் முடிக்கவே மாட்டாங்க, நான் அவங்கள பார்த்து பேசிட்டேன், எனக்கு மனோஜை பிடிக்கவே இல்லைன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, என் வாழ்க்கையை ரொம்பாக்கிட்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து ரோகிணிட்ட சண்டை போடுதாங்க. அம்மா அதில் இருக்கவங்களாம் சொல்லுதாங்க, என்னங்க நீங்கள் பார்க்கில் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, வெளில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஏரியாவில் இருந்த முத்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி முத்தை வர சொல்லிடுறாரு. முத்து வந்து நான் ஒரு நாள் மட்டும் எப்படியாத்த கத்திக்கிறேன் வந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜையும் ரோகிணியும் ஒரு ஃப்ரெண்டு கொண்டு ஒரு இடத்துல வச்சுருக்காரு. அவங்க வீட்டில் போய் மனோஜையும் ரோகிணியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க.
பாட்டியும் வந்துடுறாங்க. டேய் மனோஜ், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ரோகிணி இப்படி பண்ணிட்டா, அதுக்காக நீ உன் சௌரியத்துக்கு வேறு கல்யாணம் முடிப்பியா? அப்படி பார்த்தா அவங்க அம்மாலாம் பிரச்சனை பண்ணதுக்கு என் மகனுக்கு எத்தனை கல்யாணமாக பண்ணி வச்சுருக்கணும். நான் வந்து அதை மன்னிச்சு என் மகனும் நானும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ரோகிணி பண்ணது தப்பு தான். உன்னை விரும்பியிருக்கா, பண்ணிட்டா. ஆனால் அவள் பண்ணது சரின்னு சொல்லி நியாயம் பேச வரலை. ஒழுங்கா அவ கூட வாழு. என்ன, உனக்கு எந்த வேலையும் செய்ய முடியலன்னா பேசாமல் கிராமத்துக்கு வா, விவசாயம் இருக்குது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுதேன். நீ நாளுக்கு நாள் கற்றுக்கிட்டு அதை வாழ்க்கையை ஓட்டப்பார். இன்னொரு ஆள்கிட்ட வேலைக்கு போக முடியல அப்படின்னா, இல்லை எனக்கு கிராமத்தில் வேலை பார்க்க எனக்கு தெரியாது முடியாது அப்படின்னு நீ நினச்சேன்னா, நீ வந்து என்ன செய்ய, உனக்கு ஏற்ற ஒரு வேலையை தேடிக்கிட்டு வாழப்பார். நீ வேலை தேடுறது வரைக்கும் ஒரு 5 மாதத்துக்கு வீட்டு செலவுக்கு என்ன உண்டோ நான் கொடுக்கேன், உங்கள் அப்பா கொடுக்க நான் கொடுக்க சொல்லுதேன். ஆனால் வந்து அதை விட்டுவிட்டு நான் வந்து எங்கள் அம்மா சொல்லுதாங்க கேட்பேன், நான் வேறு கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படி இப்படின்னா, நானே எந்த பொண்ணு விட்டு உண்டோ அதை சொல்லி விடுவேன். இந்த வேலுக்கு ஒரு பெரிய சம்பாதிக்கிற அளவுக்கு துப்பும் இல்லை. அதுபோக வந்து இந்த வீட்டிலேருந்து யாரும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம். அதுபோக ரோகிணியை கூட்டி போய் நாங்களே வந்து ஸ்டேஷனில் எழுதி கொடுத்து உள்ளேயும் வச்சு விடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் முழிக்கிறார். என்னடா நினச்சிட்ருக்க? ரோகிணியை கல்யாணம் முடிச்சு நீ வேறு கல்யாணம் முடிப்பியோ அப்படிங்கம்மா. இன்னும் பாட்டி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி தாண்டா பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் தேவையில்லை, ரோகிணியை நீங்களே வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நான்லாம் சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு வாழ்ந்த பிள்ளைகள போக சொல்லணுமா? அதெல்லாம் போக சொல்ல முடியாது. ஒழுங்கு மரியாதை நான் சொல்லதை கேளு. உன் வாழ்க்கையில் கல்யாணம்னா அது ரோகிணி தான். ரோகிணி கூட வர வழியை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கும்போது, ரோகிணி அப்போ ஒன்று செய், முத்து கூட போய் ஸ்டேஷனில் ஒரு பேப்பர் எழுதி கொடு, இந்த மாதிரி நான் இருக்கும்போதே மனோஜ் வேறு கல்யாணம் முடிக்கணுங்க அப்படின்னு சொல்லி கொடு, சரி வந்துடும் அப்படிங்கும்போது, படிப்படி அப்படி செஞ்சிடாதுங்க, நான் ரோகிணி கூட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோ, வேறு வழி இல்லைன்னா எதாவது செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க பாட்டி. ஜியாவுக்கு அப்போ தான் தெரிய வருது, இப்படி ரோகிணி பண்ணால் மனோஜ் உள்ளே போயிடுவான், வெளியே வர மாட்டான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அமைதியாக இருந்தாங்க. இப்படி நாட்கள் நகருது. மீனா வந்து அவங்க அம்மா கடையில் நிற்கும்போது சீதாவும் சீதா மாப்பிளையும் வராங்க. வா சீதா அப்படின்னு கேட்குறாங்க. அருணை மட்டும் வான்னு கூட கேட்கல. அப்போ என்னக்கா என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு, வான்னு கூட கேட்க மாட்டேக்க அப்படிங்கும்போது, இல்லை உன் வீட்டுக்காரர் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாமா உள்ளே போகும்போது வெளியே எடுக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரரை வெளியே எடுக்கிறதுக்கு, ஆமாம் மாமா மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி இவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு, முடியலை, நீ ஏதோ பண்ணி எடுத்துட்ட, அதுக்காக என் மாப்பிள்ளைட்ட என்னென்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. உன் மாப்பிள்ளை வெளியெடுக்க முயற்சி பண்ணல, என் புருஷனை வெளியே வரக்கூடாது உள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தீபனுடைய குடும்பத்தில் போய் எல்லாருக்கும் ஆளுக்கு 10,000 கொடுத்து, அவன் வெளியே வரக்கூடாது, நீங்கள் ஆஸ்பத்திரியே படுத்துக்கோங்க, அப்படி அது முடியல இது முடியலன்னு சொல்லுங்கள், அவன் நிரந்தரமாக உள்ளே போயிடுவான், அவன்லாம் எனக்கு சவலைப்பாடியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆமாவா இல்லையான்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொன்னாரா அப்படின்னு சொல்லி அருண் கேட்குறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவர் என்னை பற்றி இல்லாத முள்ளாக தானே சொல்லுவார். சீதா உங்கள் அக்காவுக்கு அவர் சொல்வது தான் சரின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, நான் அப்படி சொல்ல போகிறேன்னா அப்படிங்கும்போது, அருண் ரொம்ப நடிக்காதீங்க, நான் வந்து அந்த யார் தீபனோட சொந்தக்காரங்கிட்ட நேரில் போய் பேசினேன், அவங்க எல்லாருக்கும் நீங்கள் 10,000 கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, அப்போ தான் சீதாவுக்கு நினைவு வருது. ஆமாங்க, என்கிட்ட ஒரு 50,000 வீட்டிலேருந்து வாங்கிட்டு போனீங்களா, அப்போ அதை யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னோடனே அருண் முழிக்கார். வேற எங்கே கொடுத்துருப்பாரு, தீபன் சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று, என் வீட்டுக்காரர் வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சாரு, என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணலை, என் வீட்டுக்காரர் பக்கத்தில் நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, அதனால் அவரை வெளியே விட்டாங்க. அதுபோக எங்கள் வீட்டில் உள்ள யாருக்கு ஏதாவது ஒன்றுனா எங்கள் மாமா விட மாட்டாங்க, நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்களா ஸ்டேஷனில் எல்லாத்தையும் சரி பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டோம். சில இடர்பாடுகள் வந்தது தான், ஆனால் அப்படியே விட்டுற போகிறோமா அப்படிங்கும்போது, சீதா உங்கள் அக்காவுக்கு மாமியார் சப்போர்ட்டோ அங்கே மருமகளாவோ அங்கே ஒரு அங்கீகாரமே இல்லை, அப்படி இருக்கும்போது உங்கள் அக்கா இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது, எங்கே கிளம்ப சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தான் அப்படிங்கிறாங்க. நான் வரல, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நிச்சயதா என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, நம்ம மாமாவையும் அக்கா குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறவரை நான் எப்படி புருஷனை ஏற்றுக்கிட முடியும், எப்படி அவர் கூட வாழ முடியும், நீங்கள் கிளம்புங்க, இனிமேல் பட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அருண், சீதா என்னை விளையாட்டு வேலை பார்த்துட்ருக்காத, நம்ம மறு வீடெல்லாம் போகணும், எங்கள் சொந்தக்காரங்க கூப்பிட்ருக்காங்க, ரொம்ப நாளாக என்கிட்ட பேச மாட்டாங்க, இப்போ கூப்பிட்ருக்காங்க, நான் போகலன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் அசிங்கமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாங்கிறதே உங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, எங்கள் அக்காவையும் எங்கள் அக்கா மாப்பிளையும் இவ்வளோ சங்கடப்படுத்தணும்னு நினச்சிருக்கீங்களே, எங்கள் மாமா உள்ள போயிட்டாருன்னா எங்கள் அக்கா என்ன வேதனைப்படுவா, இன்றைக்கி நான் படித்து நல்லா இருந்து வேலை பார்க்கேன் அப்படின்னா அது காரணம் எங்கள் அக்கா தானே, எங்கள் அக்கா மட்டும் படிக்க வைக்கலன்னா நான் என்ன இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க சீதா. அதெல்லாம் இருக்கட்டும், உன் மாமனுக்கு எப்படி யார்கிட்ட பேசணும்னு தெரியாது,
அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி உன் வாழ்க்கையை பாக்கிட்டு இருக்காத அப்படிங்கும்போது, மிஸ்டர் அருண், என் வாழ்க்கையை எனக்கு பார்க்க தெரியும். எங்கள் அம்மா என்னை நல்லாவே படிக்க வச்சுருக்குறாங்க. எப்படி வாழணும்னு எங்கள் அக்கா கற்று தந்திருக்காங்க. எங்களுக்கு ஒன்றுனா எங்கள் மாமா முத்து இருக்கார், நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சித்தா இதான் முடிவா அப்படிங்கிறாங்க. இது மட்டும்தான் என் முடிவு, கிளம்புங்க அப்படின்றாங்க. இங்கே சித்தாவோட அம்மா எவ்வளவோ மன்றாடி பார்க்குறாங்க, கேட்கல சித்தா. அருணும் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சித்தா எங்களுக்காக நீ இதுக்கும் வாழ்க்கையும் பார்க்குற அப்படிங்கும்போது, இல்லைக்கா இப்பேற்பட்ட ஒரு நாளைக்கு எதனாலும் பண்ண கூடும். என்கிட்ட உங்கள் மாமாவை வழி எடுக்கிறதுக்கு அப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நல்ல பேர் அப்படியே எடுத்திருக்காரு. இன்றைக்கி ப்ரொமோஷன் அவருக்கு வரப்போகுதுன்னா அதுக்கு காரணமும் மாமா தான். அந்த நன்றி கூட அவருக்கு இல்லை. இவ்வளோ நன்றி கெட்டவர் கூட வாழணும்னு எனக்கு அவசியமே இல்லைக்கா அப்படிங்கும்போது, டேய் சீதா, உன் வாழ்க்கையை வம்பாக்காத. சின்ன மாப்பிள்ளைக்கும் பெரிய மாப்பிள்ளைக்கும் ஆகலை, அதை நம்ம காலத்தில் தான் சரி பண்ண முடியும். நீ கிளம்பு அப்படிங்கும்போது, இல்லைக்கா அம்மாவை இப்படி சொல்லாத. அம்மாவுக்கு நான் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா வேற எங்கேயும் போயிருந்தேன், நான் அந்த அருண் கூட மட்டும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் சித்தாவை அங்கே சத்யா வீட்டில் கொண்டு வச்சுருக்காங்க. சத்யா வந்து அருண்கிட்ட போய் பேசுகிறாங்க. எப்படியோ எங்கள் அக்கா கோவப்பட்டு வந்தாவாம்மா, நீங்கள் வந்து மறுபடியும் கூப்பிடுவாங்க, நான் எப்படியா சொல்லி அனுப்பிவிடுதேன் அப்படிங்கும்போது, ஒன்றுமே இல்லாத உங்கள் வீட்டில் பிறந்த உங்கள் அக்காளுக்கு இவ்வளோ வீம்பும் இவ்வளவு துமுறு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ துமுறு இருக்கும். நான் மாத சம்பளக்காரன், நல்லா சம்பாதிக்கேன் வைக்கேன். இப்போ நினச்சாலும் என்னால் என்ன செய்ய முடியும், வேறு கல்யாணம் முடிக்க முடியும். சீதாட்ட சொல்லு, ஒரு வாரத்தில் வரலையாகும், அடுத்த வாரத்தில் நான் வேறு கல்யாணம் முடிச்சிடுவேன் அப்படிங்கும்போது சத்யாவும் தான் பேசுகிறாரு. அப்படி பண்ணி பாருங்கள் மாமா, தெரியும். எங்கள் மாமா முத்து நானும் இருக்கோம், சும்மா விட்ற முண்டோம். நீங்கள் சர்க்காரில் வேலை பார்க்கவங்க காக்கி சட்டக்காரன் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு அளவு தான். எங்கள் மாமாவை நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பெரிய அதிகாரினா உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன, எங்கள் அக்காவை தவிர நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணி பாருங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. எங்கள் முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு, மாமா இப்படிலாம் பேசினாருன்னு சொல்லிட்டு. முத்துக்கு சரியான காண்டாயிருது. இந்த அருணுக்கு இவ்வளோ துமுறாகி போச்சா, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. உங்கள் பையனங்க அப்படிங்கும்போது, இப்போ தான் வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறாங்க. போட்டோம், அது ஒழுங்காக வேலைக்கு போனால் ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னப்பா, சீதாவும் அருணும் சண்டை போட்டு இருக்காங்க, நான் சமரசம் பேசி நான் கொண்டு வரலான்னு இருக்கேன், இதில் நீ பிரச்சனையை பெருசாக பார்க்குறியா அப்படிங்கும்போது, சத்யா வரும்போது இப்படிலாம் அவங்க பையன் பேசியிருக்காரு அப்படியாப்பா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனை சத்தம் போட்டு வைங்க. அதுபோக வந்து சீதா இன்றைக்கி வந்து மன சங்கடத்தில் இருக்கா, கொஞ்ச நாள் சரியாயிரும்னு நான் நினச்சிட்ருக்கேன், அதுக்கேற்றாப்புல இருக்க சொல்லுங்கள். ஒரு வாரத்தில் வரலன்னா வேறு கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு, அப்படி முடிச்சு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் தெரியும் அந்த முத்து யாருன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே அருணம்மா ஃபோன் பண்ணிட்டே, உன் வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே அதிகாரிட்ட போகிறாங்க. சார், எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும், என் வீட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, முதல்ல எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாரு. என்ன சார் அப்படிங்கிறாங்க. உன் சவலைப்பாடு எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லி எல்லோரும் சொல்லுதாங்க, அவன் பொண்டாட்டி அவ்வளோ சொல்லுது, அவனை வந்து நீ உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுத. நானும் ஓன் பேச்சை கேட்டுட்டு உள்ளே வைக்க போனாக்கா அவன் தப்பே பண்ணாதவனாக இருக்கான். இந்த விஷயம் கண்டிப்பாக அவன் குழந்தையாவது, அவன் குழந்தையா, அதாவது முத்து குழந்தையா அவன் பொண்ணையாவது தெரிஞ்சிருக்கும். அதான பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கும். ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அருண், நம்ம என்ன வேலைனாலும் பார்க்கலாம், ஆனால் சொந்த பந்தத்தை கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வாழ்க்கை இப்படி தான் ஆகும், சரியா? முதல்ல ஒரு வாரம் லீவு தரேன், உன் முன்னாடிகிட்ட பேசி சரி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரப்பார். அதுபோக சொந்த பந்தத்தை நல்லா அன்பார். நம்ம வேலை பார்க்கோம், அதுக்காக நம்ம வந்து எல்லாருக்கும் உணர்வு இருக்குது, அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. யார் என்ன சொன்னாலும் அருண் மாற மாட்டார், அவருடைய குணம் இது தான். அருண் வந்து சீதா வீட்டில் வந்து பேசுகிறாங்க. சீதாங்க பாரு, உங்கள் மாமன் முத்துலாம் ஒரு ஆளே கிடையாது நம்மளுக்கு, அதனால் அவருக்காகலாம் நீ வந்து இங்கே கோவப்பட்டுருக்கிறது சல்லி பிரயோஜனப்படாது, நீனும் வீம்பு பண்ணி நானும் வீம்பு பண்ணி நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் அருண், எங்கள் மாமா முன்னாடியே சொன்னார் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, நான் தான் கேட்கல. இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப காலம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் போயிடும், அதனால் நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சீதா இதான் முடிவா அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னோடய முடிவு அப்படின்ட்டு இருக்கும்போது சீதா அம்மா வந்துடுறாங்க. மாப்பிள வாங்க அப்படிங்கிறாங்க. அதை நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறேன், வரமாட்றான், வார ஆளாக வரலையான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சீதாவை பார்த்து அழுகிறாங்க. இங்கே பாருடி, ஊர் உலகத்தில் ஒரு மாதிரி பேசுதாங்க, எனக்கு 2 பிள்ளையும் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பேசாமல் நீ மாப்பிள்ளை கூட போ அப்படின்றாங்க. இல்லைம்மா அது, இங்கே பாரு எதுவும் பேசாத, மாப்பிள்ளை கூட கிளம்பு அப்படிங்கிறாங்க. இங்கே அருண் கூட அனுப்பிடுறாங்க. அருண் வந்து சீதாவை கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டே அருணே, நீ இப்படி விலகியே நின்றுவேன்னு பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஊரே கண்ணு போட்டிருக்கோம் உங்கள் ஜோடி பொருத்தத்தை பார்த்து, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து தடவி போடுறேன் அப்படின்னு சொல்லி தடவி போடுறாங்க. அப்போ சீதா வந்து அவங்க அத்தாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அருண்மனையில் கோவத்தில் போயிட்டான்,
உங்கள் மேலே எனக்கு அதிக பாசம் வச்சுருக்கேன். இவர் என்கிட்ட பேசாட்டலாம் கூட நான் உங்களை வந்து பார்த்துருக்க தான் செய்வேன். அப்படிங்கும்போது, அப்படி இல்லை, நான் ஏதாவது சரி பண்ணி உன்னை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேம்மா. இப்போதைக்கு நீ கோவத்தில் இருப்ப. உங்கள் மாமா முத்து ரொம்ப கோவத்தில் இருப்பார். அருண் பண்ணது தப்பு தானே. நான் இதை வந்து சரி பண்ணிடுறேம்மா, வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே அருணோட அம்மா வந்து முத்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ விஜயா ரொம்ப கடுப்பில், ஏற்கனவே மனோஜுக்கு ஒன்றும் இல்லை, மனோஜ் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற கடுப்பில் இருக்கும்போது இவங்க வந்து அம்மா அப்படிங்கிறாங்க, தயவு செய்து வீட்டுக்குள்ளே வராங்க, வெளில போங்க, மீனாட்சி சொந்தக்காரங்க வரவே கூடாது அப்படிங்கும்போது, ஏம்மா நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், என்னையும் பார்க்க வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் பையனை உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் உங்கள் பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சொன்னால் புரிஞ்சுப்பார், அருண் மேலே எந்த தப்பும் இல்லை, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான், இனிமேல் இப்படி நடக்காது, என் பையன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் உங்கள் பையன்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பிடுறாங்க. அப்போ மீனா அதை பார்த்துட்டு, அத்தை வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னடி நீ தான் வர சொன்னியா அப்படிங்கும்போது, அத்தை எனக்கு அவங்க வந்ததே தெரியாது, உங்கள்கிட்ட பேசி அவங்க கடந்து போகும்போது தான் தெரியும் அப்படிங்கும்போது, உன் புருஷங்கிட்ட இவங்க மன்னிப்பு கேட்கணுமா, ஏன்னா உன் புருஷன் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட ஃபோன் பண்ணி மீனா சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி அருண் அம்மா வந்தாங்க, அருண் பண்ண விஷயத்துக்கு மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க, சீதா வேறு அங்கே போயிட்டாலாம் அப்படிங்கும்போது, சீதா அதுக்கு அங்கே போனால் அப்படிங்கும்போது, ஏங்க உங்கள் வாழ்க்கை அங்கே தானேங்க, எனக்கு முதல்ல உங்களை பிடிக்காம தான் வந்தேன், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகலையா, அதை மாதிரி அங்கே எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. மீனா அந்த அருணை சரியே பண்ண முடியாது, இப்போதைக்கு நடிப்போம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம அவங்ககிட்ட எந்த கதைக்கும் போக வேண்டாம், சீதாவை நல்லா இருந்தால் சரி தான், சீதாவை நல்லா பார்த்துக்கிறாருல அது போதாதான் நம்மளுக்கு அப்படிங்கும்போது, சீதாவுக்கு ஏதாவது ஒன்றா விடவே மாட்டேன் மீனா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கலாங்க விடுங்க அப்படிங்கும்போது, வித்யாவும் முருகனும் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க, கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. உடனே முத்து, எங்கள் 2 பேர்த்துக்கும் பெருசாக யாரும் இல்லை, நீங்களும் மீனாவும் தான் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும்போது, அதுக்கு நீ வீட்டில் வந்தே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, நான் கண்டிப்பாக போனால் அவங்க அத்தை ஏதாவது கேட்பாங்க, ரோகிணியை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நீ கூட சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க, நான் என்ன செய்ய முடியும், ரோகிணி வந்து என்கிட்ட சொல்லிட்டா, என்னை பற்றி விஷயத்த வந்து யார்ட்டையும் சொல்லாத வைக்காத, நான் மனோஜை விரும்பிட்டேன், ஆனால் வந்துட்டு பணக்காரின்னு சொன்னால் தான் அந்த வீட்டில் வாழ முடியும், நீ வந்து இன்னும் பழசை பற்றி சொன்ன அப்படின்னா என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே, நானும் சரி ஃப்ரெண்டுக்காக ஒன்றும் சொல்ல முடியலை அப்படிங்கும்போது, ஓமையெல்லாம் கோவம் இல்லை, வீட்டில் உள்ளவங்களே வந்து ஏமாற்றும் போது நீ என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக வந்துடுறேன், டே முருகா உன் கல்யாணத்தில் நான் இல்லாட்ட எப்படி, நானும் மீனாக வந்துடுவோம், ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வர வாய்ப்புகள் கம்மி தான், ஏன்னா வித்யா மேலே கோவத்தில் எங்கள் அப்பாவும் இருக்கிறாப்புல எங்கள் அம்மாவும் இருக்காங்க அப்படிங்கும்போது, முத்து நான் உங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கட்டுறேன் அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அப்பா இப்போதைக்கு கோவத்தில் இருப்பாப்புல அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து வித்யா நினைக்கிறாங்க அவங்க நல்ல பெரிய ஆள், பக்குவமாக புரிஞ்சுப்பாங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லி சாயந்தரங்கானு அவர் வாக்கிங் போகும்போது, அங்கிள் அப்படிங்கிறாங்க, அண்ணாமலை பேசாமல் போகிறாங்க, அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுறாங்க. நீ ஏம்மா காலில் விழுற அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், ரோகிணி தப்பு பண்ணியிருக்கானா அதுக்கு நானும் தான் காரணம், உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும், நான் உள்ளதை சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருக்க காரணமும் ரோகிணி தான் அப்படிங்கும்போது, ஏம்மா அவள் கல்யாணி, ரோகிணிங்காத அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா அவள் பேர் கல்யாணி தான், ஆனால் அவள் ரோகிணின்னு சொல்லி தான் சுற்ற ஆரம்பித்தா, என் ஃப்ரெண்டாக போயிட்டாலே, நானும் அப்படி கூப்பிட்டு பழகிட்டேன், என் கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணையா அப்படிங்கும்போதேம்மா நீ நல்லா இருக்கணும், கண்டிப்பாக வரேம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் கூப்பிட்டோன்னே வரேன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போதேம்மா உனக்கு யாரும் இல்லை, நம்ம தான் நின்று செய்யணும் அப்படின்னு சொல்லி முத்து என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கான், ரோகிணி பற்றிய விஷயத்த வந்து நீ மீனாகிட்டேயோ முத்துகிட்டையோ சொல்லியிருக்கலாமே, சொல்லலை அப்படிங்கிறது தான் வருத்தம், மற்ற வருத்தம் நீ என்ன பண்ணுவ, ரோகிணியுமே நாங்கள் மன்னிச்சு இந்த வீட்டில் ஏற்றுக்க தானே செஞ்சுருக்கோம், அதனால் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவோம், ரோகிணியும் கூப்பிடு மனோஜையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வீட்டுக்கு கூட போனால் கண்டிப்பாக அந்த ஆண்டி வந்து என் மேலே கோப்பிடுவாங்க அப்படிங்கும்போது, சரி நான் சொல்லிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் அண்ணாமலை ரோகிணியும் கூப்பிட்டு மனோஜையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வித்யா கல்யாணம் நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வரணும்னு சொன்னால் அப்படிங்கும்போது, ரோகிணிக்கு சரியான கிடப்பு, என்கிட்ட சொல்ல மாட்டான், எங்கள் மாமாட்ட சொல்லி அனுப்பியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த ரோகிணியே பக்கா ஃப்ராடு, அவள் ஃப்ரெண்டை பற்றி தெரிய வேண்டாம், அவள் பக்கா ஃப்ராடு, அவள் கல்யாணத்துக்கு நம்ம போனோம் அப்படிங்கும்போது, விஜயா நீ வர விருப்பம் நினச்சதுன்னா மிரு, அந்த பிள்ளைக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லை, அப்படி இருக்கும்போது நம்மளை முக்கியமாக கூப்பிடுது, முத்து மீனா தான் அந்த கல்யாணத்தை நடத்த மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கும்போது, நான் வரவே மாட்டேங்க, இந்த ரோகிணி அவ்வளோ பண்ணியிருக்கா, அந்த வித்யாவை பார்த்தா நான் எனக்கு அவ்வளோ கோபமாயிரும், அந்த வித்யாலாம் என் முன்னாடி வர சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி விஜயா நீ வரலாம் விடு, ரோகிணி நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு போகணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நினைக்காங்க நம்ம கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு போனோன்னா நம்மளை தான் வந்து குறை சொல்லியே பேசிகிட்ருப்பாங்க, அது லாய்க்கப்படாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க மனசில். அப்போ ரோகிணியோட அம்மாவுக்கு உடம்பு சரியாகி மறுபடியும் ரோகிணியை பார்க்க அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. விஜயா சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே வராதிங்க, முதல்ல வெளில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அவங்க நம்ம சம்மந்தி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது வாங்க அப்படிங்கிறாங்க.
மூத்து மீனாக வந்துடும் வாங்கம்மா அப்படிங்கும்போது இவங்களுக்கு நல்ல குணமாவது வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது அதான் ஆஸ்பத்திரி விட்டு அனுப்பிட்டாங்கல்ல, வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க விஜயா. அப்போ வந்து முத்து சொல்கிறாரு, எப்பா இன்னும் 1 மாதத்துக்கு நல்லா அவங்க சாப்பிடணுமா, அவங்களுக்கு இருக்குது ஒரே மோவா நம்ம கல்யாணி தான். கல்யாணி ஒழுங்காக சமைச்சு கொடுக்க தெரியாது, இவங்களும் அங்கே சமைச்சு கொடுக்க வாய்ப்பும் இல்லை, அதனால் நம்ம வீட்டில் இருந்தால் மீனை நல்லா சமைச்சு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாரு நம்மளை. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.